சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 8 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை குக்கருக்கு மாத்தி சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம், குருமிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டலும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு. பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கிட்டு 3 கத்திரிக்காயையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்து 1 நிமிஷம் போல வதக்கி விட்டதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கிற சுண்டல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா